இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் குருத்தோலை ஞாயிறு தின வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி அவர் பிரயாணம் பண்ணி வரும்போது திடீர்னு அவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் அங்கே ஒரு கழுதை குட்டியோட கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது ஏன்னு கேட்டால் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கன்னார். அவர் சொன்னபடியே அவங்க போய் கழுதையை பார்த்தாங்க, அதை அவிழ்த்தாங்க. ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஆண்டவருக்கு வேணும்னாங்க. உடனே அனுப்பிட்டாங்க. இப்போ அந்த கழுதை குட்டி மேலே இயேசு ஏறி எருசலேமுக்குள்ளே வாரார். எல்லாரும் வஸ்திரங்களை விரித்து கிளைகளெல்லாம் பரப்பி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார். இது பஸ்கா பண்டிகை காலம். எருசலேமில் இருந்த மக்கள் தொகையை காட்டிலும் 5 மடங்கு மக்கள் ஏராளமாக கூடியிருந்த ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அன்னைக்கு இருந்திருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இயேசு லாசருவை வேற உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நிறைய பேர் இயேசுவை பார்க்குறதுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. பயங்கர ஆரவாரம், ஆர்ப்பாட்டம். பரிசேயர்கள் வேதப்பாரர்களுக்கு இது பிடிக்கலை, சீசர்களை அதட்டும் அப்படின்னு இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க. இயேசு இவங்க சொல்லலைன்னா அந்த கல்லுகள் கூப்பிடும் அப்படின்றாரு. இப்போ வெற்றிகரமான பிரவேசமாக இந்த எருசலேமுக்குள்ளே இயேசு நுழைந்ததை இன்னைக்கு கொண்டாடுகிற ஒரு நல்ல நாள் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. அப்போ எங்களை ரட்சியும் என்று அவர்கள் கூப்பிட்ட போது அவங்களுக்கும் தெரில. அவர் தாவீதின் குமாரன்னு ஓகே ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவர் ராஜா, அவர் மேசியா அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய கருத்துக்களிலே சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. அவர் இந்த உலக ராஜ்யங்களை ஸ்தாபிக்க வருகிற ஒரு ராஜாவை போல தங்களுக்கு இருப்பார் என்று சொல்லி தான் பிரம்மாண்டமான அந்த வரவேற்பை கொடுத்தாங்க. சரித்திரத்தில் இப்படிப்பட்ட வரவேற்பு மகா அலெக்சாண்டருக்கும் அக்ரிப்பா அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கும் கொடுக்கப்பட்டதாக ஜோசிஃபஸ் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இப்போ பாருங்க, சீசர்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் எழுதப்பட்டபடி தான் நடந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடி புரியலையா, பின்னாடி அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட எல்லாமே பிதாவினால் முன்குறிக்கப்பட்டிருந்தது, தீர்க்க தரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அது எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்களாகவே நடந்தது. ஆனால் அது நடக்கும்போது அவருடைய சீஷர்களுக்கும் அதை புரிய முடியலை. அன்னைக்கு இருந்த மக்கள் கூட்டத்தால் அதை புரிய முடியலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு புரிந்திருந்தால் அது எவ்வளோ நலமாக இருந்திருக்கும் அப்படிதான் தோணுது. ஆனால் அது எல்லாம் அவர்கள் கண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டு. ஒருவேளை தேவனுடைய சித்தம் அவர் சிலுவைக்கெல்லாம் போகணும், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படணும், 3ஆம் நாள் உயிர் தெழுதணும், இதெல்லாம் அவருடைய அனாதி தீர்மானமாக இருந்தாலும் வசனத்தின்படி இதுதான் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதை புரிய முடியல. சகரியா 9:9 இப்ப நிறைவேறுகிறது என்பதை அவர்களால் அறிய முடியல. பாருங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லி நல்ல சந்தோஷமா இந்த பண்டிகை நாட்களை நம்ம கொண்டாடுறோம். வசனம் என்ன சொல்லுதுங்கிறத அறியும் அறிவு நமக்கு இருக்கிறதா? நம்முடைய கண்கள் உண்மையிலேயே திறக்கப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது அவரை குறித்து எழுதப்பட்ட புஸ்தக சுருளில் உள்ள வார்த்தைகளின் நிறைவேறுதல் தான் என்பதை புரிந்து இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நிறைவேறும் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்வது பெரிதல்ல, அவரை புகழ்கிறோம் என்று சொல்வது பெரிதல்ல, பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறோம் என்று சொல்வது பெரிதல்ல. இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரியுதா? இதுல மறைந்திருக்கிற உண்மைகளை நாம் புரிந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வார்த்தைகள் நமக்கு உண்மையிலேயே தெளிவாக அது விளங்கி இருக்கிறதா? இதுதான் ரொம்ப முக்கியம். பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தரிடத்தில் கேட்போம். வசனத்தை அறிந்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். நிச்சயமாக அர்த்தமுள்ள ஒரு நாளாக
ஒவ்வொரு நாளையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நிச்சயமாக கர்த்தர் அவருடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாய் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இன்னும் அவரை நெருங்கவும் அவரை உண்மையாய் ஆவியோடு ஆராதிக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கண்கள் திறக்கப்படாத நிலையில் இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. பரிசுத்த பிதாவே, சீசர்கள் அதை அறியவில்லை என்று எழுதியிருக்கிறது. அதை போல இன்னும் நீர் யார் என்பதையும் எதற்காக இந்த பூமியில் வந்தீர் என்பதையும் அறியாமல் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய எல்லா கண்களும் திறக்கப்பட இந்த நாளிலே உம்முடைய அற்புத வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.